அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இனி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன வாரம் அம் தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில ஒரு எக்ஸாம் நடந்தது. மாணவர்கள் கேட்டிருந்தாங்க, "சார் இதோட கீய கொஞ்சம் போட்டு விடுங்க. ஏன்னா நெறைய கேள்வி டிஃபரன்ஸா இருக்கு. இது கொஞ்சம் நாங்க பார்க்கணும்." அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதோட ஆன்சர் கீய தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல் நீங்க புதுசா அப்படின்னா இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார். புடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. ஏதாவது சொன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. கொஸ்டின்ஸ்க்கு கொஞ்சம் ஒரு சில கொஸ்டின்ஸ் ஒரு 5 கொஸ்டின் கண்டிப்பாவே டிஃபரெண்ட்டா இருக்கு. ஸோ அடுத்து வரப்போற குரூப் 2 எக்ஸாம் கூட இது மாரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் கேள்வி வாங்க. இங்க பாருங்க 210ல 5/7, 6/8, 3/2, 2/5 இருக்கு. இதோட மதிப்பை என்ன மொத்தம் மல்டிப்ளை பண்ணிக்கணும் சார். ஸோ இல், ஆன், ஆஃப்ன்னு இந்த எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்? 210 இன்ட்டு 5/7 இன்ட்டு 6/8 இன்ட்டு 3/2 இன்ட்டு 2/5 அவ்வளோதான் சார். இது மொத்தம் சிம்ப்ளை பண்ணிட்டா ஆன்சருங்க. ஓகேவா? முதல்ல இந்த 5, 5 கேன்சல் ஆயிடுச்சா? அடுத்து இந்த 2, 2 கேன்சல் ஆயிடுச்சா? அடுத்தது இங்க பாருங்க 4, 2 8, 3, 2 6 ஓகேவா? இங்க பாருங்க 1 7, 3 21 ஒரு 0வா? அடுத்தது 2, 2 4, 5, 2 30 அவ்வளோதான் சார். இப்போ நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்க பாருங்க 15 இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 3 இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 3 இருக்கு. கீழ என்ன இருக்கு? 2ன்னு இருக்கு. அப்ப 15 இன்ட்டு 3 3 9ஆ? 9 டிவைட் 2. 5 9 எவ்வளோ? 9 45க்கு 5 மீதி 4 ஓர் 9 9 4 35 135/2 அவ்வளோதான் சரி. இது தகாபெண்ணம். கலப்பெண்ணமா மாத்துனா 67 135 67 தானே எங்க இருக்கு? பி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க. ஓகேவா? கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேள்வி தான். அடுத்தது கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு நபரிடம் மொத்தம் 250 பணத்தாள்கள் உள்ளன. ஓகேவா? 250 பணத்தாள்கள். இங்க அமௌண்ட் வந்து இது வரக்கூடாது. எண்ணிக்கையில வரும்போது நம்ம இந்த சிம்பல் வரக்கூடாது. 250 பணத்தாட்கள், தாள்களின் எண்ணிக்கை. ஓகேவா? உள்ளன. அவற்றில் சில ரூ. 50 மதிப்புடையவை, சிலவை ரூ. 10 மதிப்புடையவை. மொத்தம் தொகை எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4500 அப்படின்னு சொல்றாங்க. எனில் ரூ. 10 நோட்டுகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்குறீங்க. நீங்க ஆன்சர் வச்சு கூட செக் பண்ணலாம். ஸோ இது ரூ. 10 நோட்டுனா என்ன ஆகும்? இத 10ஆல பெருக்கிட்டா என்ன வரும்? 1700 அப்படின்னு வரும். அப்ப மீதி இருக்கிற அமௌண்ட் எவ்வளோ? 28,000 இருக்கு இல்லையா? சார் இங்க பாருங்க. இந்த அமௌண்ட்டுக்கு மீதி ரூ. 50 நோட்டு வருமா அப்படின்னு செக் பண்ணா வராது. அப்ப எது மட்டும் தான் வரும்? ரூ. 200 மட்டும் தான் வரும். இங்க பாருங்க 200ல 10 நோட்டு போட்டா என்ன வரும்? ரூ. 2000 வந்து 10 நோட்டே இருக்குது. ஓகேவா? மொத்தம் 250 நோட்டு தானே. அப்ப 200 மீதி தான் ரூ. 50 நோட்டு இருக்கு. இங்க பாருங்க மீதி 50 நோட்டு வந்து ரூ. 50 நோட்டு இருக்கு. ஸோ 5 25 2500 இத கூட்டுனோம்னா 4500 ஆன்சர். இது மாரி நீங்க ஆன்சர் வச்சு கூட செக் பண்ணலாம். சரி சார் எனக்கு கணக்கா போட்டு காட்டுறது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ரூபா நோட்டோட எண்ணிக்கை x + y = 250. xன்றது 10 ரூபா நோட்டு, yன்றது 50 ரூபா நோட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் இது முதல் சமன்பாடு. 2வது சமன்பாடுனா அமௌண்ட் வச்சு போட போறேன். இத 10ஆல பெருக்குறேன். இது 50ஆல பெருக்குறேன். மொத்த அமௌண்ட் எவ்வளோ இருக்குது? 4500 இருக்குது. புரியுதா? இப்போ இத கேன்சல் பண்ணணும். இப்ப இங்க பாருங்க ஒரு 0 இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாமா? கேன்சல் பண்ணிட்டோம்னா இங்க எக்ஸ்ன்னு இருக்கா? இங்க பாருங்க. இங்க பாருங்க வெறும் எக்ஸ் + 5y இது 50yங்க. ஓகேவா? 5y = 450. மேல x + y = 250 இருக்கா? x + y = 250. இத அப்படியே மைனஸ் போடுங்க. x கேன்சல் ஆயிடும். 5yல ஒரு போச்சுன்னா 4y 450ல 250 போச்சுன்னா 200 அப்படின்னு வரும். அப்போ y யோட வேல்யூ என்ன? ஸோ 50 அப்படின்னு கிடைக்குது. அப்போ ஒய்னா எவ்வளோ? 50 ரூபா நோட்டு தானே. 50 ரூபா நோட்டு 50னா 10 நோட்டு எவ்வளோ இருக்கும்? 200ன்னு இருக்கும். ஏன்னா மொத்தமே 250 அதானே? அப்போ நல்லா கவனிங்க. 10 ரூபா நோட்டு எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 200 இருக்குது. ஓகேவா? இங்க பாருங்க 50 ரூபா நோட்டு எத்தனை இருக்கு? ஒய்யோட மதிப்பு 50ன்னு இருக்கு. அப்போ என்ன ஆன்சர்? டி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 178வது கேள்வி. இந்த கேள்வி நல்லா கவனிங்க. ஒரு மாணவரை 7 ஸ்கொயர் 9 ஸ்கொயர் என்று எழுதச் சொன்னார்கள். அவன் எழுதியது 77 99 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 7 ஸ்கொயர் வேல்யூ என்ன? 49. 9 ஸ்கொயர் வேல்யூ என்ன? 81. இது ரெண்டுத்தையும் பெருக்கணுங்க இடையில. அதானே? இத பெருக்குனா என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க 77 இங்க பாருங்க. இதோட பெருக்குத்தொகை இந்த அமௌண்ட் எவ்வளோ இதோ இருக்கு பாருங்க. இந்த அமௌண்ட். இப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுக்கணும். சரி 49 81 பெருக்குனா என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 39 69ன்னு வரும். டிஃபரன்ஸ் 77
99 அவ்வளோதான் சார். இது அவன் போட்ட வேல்யூ, இது உண்மையான வேல்யூ. இது 2க்கும் டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா முடிஞ்சு போச்சு. இது 2 கழிங்க. கழிச்சோம்னா 38, 30ன்னு ஆன்சர் வரும். எங்க இருக்கு? ஏ தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது. இதெல்லாம் சிம்பிளான கேள்வி சார். பெர்சன்டேஜ் நம்ம ஆளுங்க எல்லாம் பிச்சை எடுப்பாங்க. ஒரு எண்ணின் 20% 140 எனில் அந்த எண்ணின் 140% என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இங்க பாருங்க 20% எவ்வளோன்னா 140. அந்த எண்ணோட 140%. அந்த எண் யாதுன்னு கேட்டா இன்ட்டு 100ன்னு போட்டிருப்போம். இந்த இடத்துல 100ன்னு போடுவோம். அந்த எண் கேட்கல. அந்த எண்ணோட 140%. பாருங்க ஒரு 0 ஒரு 0. 2 2 7 2 14 அவ்வளோதான் சார். 7 × 140 பேருக்குன்னா முடிஞ்சு போச்சுங்க. ஒரு 0 4 28க்கு 8 மீதி 2 ஒரு 7 7 7 2 9 980 தான் ஆன்சர். எங்கே இருக்குது? டி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 180வது கேள்வி பாருங்க. எக்ஸின் சம்பளம் 10% குறைக்கப்பட்டு சில காலத்திற்கு பிறகு 10% அதிகரிக்கிறது. அதில் சம்பளத்துடன் ஒப்பிடும்போது அவர் சமீபத்திய சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ரவுண்டாக 100ன்னு எடுத்துக்கிறேன். முதல்ல குறைக்கிறாங்க. அப்போ 90/100 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். அடுத்தது 10 அதிகரிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 110/100 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ 2 0 கேன்சல் பண்ணிட்டேன். இந்த ஒரு 0க்கும் இந்த ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சு. மேலே 99 மட்டும் வருது. அப்போ 100 வந்து 99ஆக மாறுதுன்னா குறைஞ்சிருக்கு. எவ்வளோ சதவீதம் குறைஞ்சிருக்கு? 1% குறைவு. அதானே? அப்போ எங்கே இருக்குது ஆப்ஷன்? இங்கே பாருங்கள். சி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது. HF எல்சிஎம்ல கேள்விகள் வருது. 2 எண்களின் மீப்பெரு பொதுக்காரணம் HF 120 எல்சிஎம் இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு எண் கொடுத்துட்டு மற்றொரு எண் கேட்டோம்னா மற்றொரு எண் ஒய்யோட வேல்யூ வேணும்னா முதல்ல HF எல்சிஎம் பெருக்கணும். 120 HCFும் எல்சிஎம் எவ்வளோ? 210. அதில் ஒரு எண்ணால் டிவைட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு போச்சுங்க. 300. இங்கே பாருங்க இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சா? இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சா? 1 3 3 4 3 12 அவ்வளோதான். 4 எத்து மொத்தம் பேருக்குங்க. 4 2 8 2 0 1 4 4 எங்கே 8004 பி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது. இதுவும் எல்சிஎம் தான். 3 இயந்திரங்கள் 3 மணி 4 மணி 2 மணி நேரத்தில் இயங்கி காலை 5 மணிக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க. காலை 5 மணிக்கு திட்டத்தை தொடங்கும் எனில் எந்த நேரத்தில் அனைத்து சாதனங்களும் ஒரே நேரத்தில் மறுபடியும் செயல்படும்? மாறி மாறி ஒரு தினம் இருக்கும். மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒன்றா சந்திக்கும். ஒரே நேரத்தில் இயங்கும். எப்போ அப்படின்னு கேட்டால் இதுக்கு எல்சிஎம் எடுக்கணுங்க. இது எதுக்கு? எல்சிஎம் 3 4 2. இது பெரிய நம்பர்னா 4. ஒரு நாள் 4 வகுப்பல்ல 2 நாள் 8 வகுப்பல்ல 3 நாள் 12. அப்போ 12 மணி நேரத்துக்கு வச்சு மறுபடியும் மீட் பண்ணும். அப்போது காலையில் 5 மணிக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 12 மணி நேரம் கழிச்சுன்னா என்ன ஆகும்? ஈவினிங் 5 மணின்னு மாறும். அவ்வளோதான் சார். ஓகேவா? எங்கே? மாலை 5 மணி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது 183வது கேள்வி. எல்லாம் கவனிங்க. 3:4:2 என்ற வேகத்தில் 3 வாகனங்கள் வேகத்தில் பயணிக்கும் எனில் 3 வாகனங்களும் ஒரே தூரத்தை, இந்த வார்த்தை முக்கியம், ஒரே தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரங்களின் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. முதல்ல நல்லா கவனிங்க. இந்த ஸ்பீடில் போகிறவங்க எவ்வளோ நேரத்தில் ஒரு டிஸ்டன்ஸை கடக்கிறது எவ்வளோ நேர விகிதம் என்ன எடுத்துப்பாங்கன்னா, இப்போ வேகமாக போகிற வண்டி சீக்கிரம் போயிடும். மெதுவாக போகிற இந்த 2 ஸ்பீடில் போகிற வண்டி கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்போ இதோட தலைகீழ் விகிதம் கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சுங்க ஆன்சர். அதானே? தலைகீழ். இது ஏற்கனவே டீம்ஸ்ல விகித ரேஷியோவில் கேட்டிருப்பானுங்க. தலைகீழ் விகிதம் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? 2 இருந்தால் அப்படியே மாற்றி எடுத்துக்கலாம். 3 வந்தால் ஃபஸ்ட்டை மறைச்சிக்கங்க. 4 2 8. எது வேணுமோ அதை மறைச்சிக்கணும். 2வது வேணா 2வது மறைச்சிக்கங்க. 3 2 6. 3வது வேணா 3வது மறைச்சிக்கங்க. 3 4 12. அவ்வளோதான் சார். ஸோ இதோட தலைகீழ் விகிதம் தான். இதை மறுபடியும் கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணணும். அப்போ 4 2 8 3 2 6 6 2 12. 4 3 6 எங்கே இருக்குது பாருங்கள்? 4 3 6. சி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா 9th புக்கில் இருக்கும் சார். ஏறு வரிசை, இறங்கு வரிசை, பெரிய பின்னம், சிறிய பின்னம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. அதுதானே? இங்கே பாருங்கள் 2/7 5/9 1/4 2/3 5/6. இப்போ இதில் பெரிய பின்னம் எது, சிறிய பின்னம் எது, ஏறு வரிசை, இறங்கு வரிசைனா எல்லாமே நம்ம எது பெருசு சின்னது போட முடியும்? என்ன பண்ணுறேன்? எல்லாத்துலையும் 0ன்னு சேர்க்குறேன். நல்லா கவனிங்க. எல்லாத்துலையும் 0 சேர்க்குறேன். டக்குன்னு வேல்யூ முடிஞ்சிடும். சில பேர் எல்சிஎம்லாம் போடுவாங்க, பெருசாக இருக்கும் சார். 1 7 2 14 3 21 அதிகமாக போயிடுது. 2 14 மீதி எவ்வளோ? 6. இந்த 6 மீதி வர 6 ரவுண்ட் பண்ணுறேன். 1 9 9 I 9 45. ஸோ I 9 45 மீதி எவ்வளோ? 5 ரவுண்ட் பண்ணுறேன். அடுத்தது 1 4 4 2 4 8 மீதி எவ்வளோ? 2. 1 3 3 6 3 18 மீதி எவ்வளோ? 2.
4 6 6 8 6 48 மீதி எவ்வளோ 2. இப்போ பாருங்க ஏறு வரிசை என்னன்னு அர்த்தம்? ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்மாலஸ்ட் நம்பர் தானே, சின்ன நம்பர் தானே. இதில் எது சின்ன நம்பர் ஆகுது? இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 2 இடத்துல 2 இருந்தால் இப்போ மீதியை பார்க்கணும். இங்கே மீதி எவ்வளோ? 2 தான். இங்கே மீதி 6ன்னு இருக்குது. அப்போ இதானே சின்ன நம்பரு. இதுன்றது என்னது? முதல்ல 1/4. ஓகேவா? இதை டிக் பண்ணியாச்சு. அடுத்து எது? இந்த 2. 2ன்றது என்னது? 2/7. ஸோ 2/7. அடுத்து எது வரும்? இதையும் டிக் பண்ணியாச்சு. அடுத்து என்ன வரும்? 5 6 8 இது எது சின்ன நம்பர்? 5 தானே. 5ன்றது என்னது? 5/9. அடுத்தது இங்கே பாருங்க. அடுத்து என்ன இருக்குது? 6 இருக்குது, 8 இருக்கா? இப்போ 6ன்றது என்னது? 2/3. அடுத்து 5/6. இதுதான் சரியான ஆன்சர். இது எங்கே இருக்குது பாருங்க. பாருங்க பியில் தான் இருக்குது. சரியான ஆன்சர் பி தான், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இது ஒரு சிம்பிளான கேள்வி சார். 2 எண்களின் விகிதம் கொடுத்துட்டாங்க. 12:13 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஒவ்வொன்றும் 20 குறைக்கப்பட்டால், நல்லா கவனிங்க, 20 குறைக்கிறோம். குறைச்சா என்ன ஆகுது? ரேஷியோ 2:3ன்னு மாறுது. இது மாதிரி கேள்வி கேட்டாங்க. நான் இந்த 2 நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் நான் 10, இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்க 10. அப்போ டிஃப்ரென்ஸ் ஆகாமல் இருந்தால் டேரெக்டாக போட்டுடலாம். டிஃப்ரென்ஸ் ஆகாமல் இல்லைனா எப்படி போடுவோம்? டிஃப்ரென்ஸ் ஆகும்னா வரும், ஒரு ஸ்டெப் மாற்றுவோம், அவ்வளோதாங்க. இங்கே பாருங்க, இந்த 10 மடங்கு தான் எவ்வளோனா 20 கூட்டப்பட்டது, 20 கழிச்ச பிறகுன்னு சொல்கிறேன் பாரு, 20. அவ்வளோதாங்க. ஒரு 0 ஒரு 0. அப்போ ஒரு மடங்கு எவ்வளோன்னா 2. அந்த 2த்துக்கு மேலே பெருகிட்டா முடிஞ்சு போச்சுங்க. 2த்துக்கு மேலே பெருகுனா 12 24 12 26. எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது இந்த கேள்வி நல்லா கவனிங்க. எக்ஸால் ஒரு வீட்டை 6 நாட்களில் நல்லா கவனிக்கணும். எக்ஸ் என்பவர் 6 டேஸ், இது நாட்கள் அதானே. இது நல்லா கவனிங்க. டேஸில் கொடுத்துருக்காங்க. ஒய் என்பவர் டி மணி நேரத்தில், டி ஹவர்ஸ் மணி நேரத்தில் கொடுத்துருங்க. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில், எவ்வளோ டேஸில் முடிப்பாங்கன்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போது ஒன்று டேஸில் இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஹவர்ஸில் இருக்குது. ஒன்று 2மே டேஸாக மாற்றிக்கணும், இல்லைன்னா 2மே ஹவர்ஸாக மாற்றிக்கணும். அப்படி மாற்றினா தான் உங்களுக்கு கரெக்டாக போட முடியும். ஓகேவா? புரியுதா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இது ஹவர்ஸில் இருக்கா, இதை டேஸில் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், இது டேஸில் இருக்குதா, இதையும் நான் என்ன பண்ணுறேன்? ஹவர்ஸில் மாற்றினேன். இப்போ 4 மணி நேரம்னா இங்கே பாருங்கள், 4 நாட்கள்னா மொத்த மணி நேரம் எவ்வளோ? 24 பெருக்கும் இல்லையா? அப்போ 24 அதுதானே ஆர் ஹவர்ஸ் மணி நேரத்தில் மாற்றிட்டேன். இது மணி நேரம் அப்படின்னு இருக்குது. புரியுதாங்க? இதுவும் 24 ஆர், இதுவும் ஹவர்ஸ், இதுவும் ஹவர்ஸ், இதுவும் ஹவர்ஸாக மாற்றிட்டேன். புரியுதுங்களா? இதை டேஸை ஹவர்ஸில் மாற்றணும்னா 24 பெருக்கணும், பெருக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? 2மே என்ன மணி நேரத்தில் இருக்குது. இப்போ பாருங்க, முதல்ல 2த்தையும் என்ன பண்ணுவோம்? 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேள்வி கேட்குறாங்க. மேலே 2த்தையும் பெருக்கும். 24 6 இன்ட்டு டி. கீழே என்ன பண்ணுவோம்? 2த்தையும் என்ன பண்ணுவோம்? கூட்டுவோம். 24 இங்கே பாருங்கள், 24 ஆர் ப்ளஸ் அடுத்து என்ன வரும்? டி ஹவர்ஸ். இவ்வளோதாங்க ஆன்சர். ஆனால் இதில் வரது எதில் வரும்? மணி நேரத்தில் வரும். இது மொத்தமே என்னது? மணி நேரம் அதுதானே. இப்போ நம்ம இதை என்னவா மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மணி நேரத்தை இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இதை மொத்தமே நம்ம என்ன பார்த்தோம்? மணி நேரத்தில் தான் மாற்றிருக்கோம், மணி நேரத்தில் போட்டாச்சு. ஆனால் இங்கே டி நாட்களில் தானே, எவ்வளோ நாட்கள் டீஸ் தானே கேட்குறாங்க. டேஸில் தானே கேட்குறேன். டேஸில் என்ன பண்ணுவோம்? நாட்கள் இருந்தால் 24 டிவைட் பண்ணிப்போம் இல்லையா? அப்போ இது மொத்தத்தையும் 24 டிவைட் பண்ணால் முடிஞ்சு போச்சுங்க. இங்கே பாருங்கள், 24 ஆர்டி டிவைட் 24 ஆர் ப்ளஸ் டி இன்ட்டு 1/24. ஏன்னா 24 டிவைட் பண்ணணும். இந்த 24 கேன்சல் ஆகிடுச்சா? அவ்வளோதாங்க. அப்போ ஆன்சர் என்னென்னா, மேலே ஆர்டி மட்டும் தான் வரும், கீழே என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டி. இதை மாற்றி கூட சொல்லலாம். 24 ஆர் டி ப்ளஸ் 24 எங்கே இருக்குது? டி தான் சரியான ஆன்சர். இல்லை சார், நான் இதை மாற்றி போட்டேன், இங்கே டேஸ் வச்சுட்டு இங்கே வந்து T/24ன்னு போட்டேன். ஸோ அப்படி போட்டாலும் ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. 2 சதுரங்களின் சுற்றளவுகள் கொடுத்துட்டாங்க அதானே. பாருங்க, இங்கே ஒரு சதுரம் இருக்குது, இங்கே ஒரு சதுரம் இருக்குது. இந்த 2 சதுரத்தோட சுற்றளவு எவ்வளோ? ஒன்று 40, இன்னொன்று 32. இந்த 2த்துக்கும் பரப்பு கிடைக்கும். இந்த பரப்போட டிஃப்ரென்ஸை ஒரு சதுரமாக மாற்றும் போது, ஓகேவா, அதோட சுற்றளவு என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல இது 4A 4A = 40னா ஏவோட வேல்யூ என்ன? 10. அப்போ இங்கே A² எவ்வளோ பரப்புன்னு கேட்டால் 100. இங்கே வாங்க, 4A = 32 அப்படின்னு சொல்கிறாங்களா? ஒரு 4 4 8 4 32. அப்போ ஏவோட வேல்யூ என்ன? 8. A² எவ்வளோ அப்படின்னா 8 8 64. இப்போ 2த்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க. எங்கே? 100 - 64 எடுத்தால் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
இங்கே பாருங்கள் 100க்கு 64 போச்சுன்னா ஒரு 36. அப்போ இதுக்கிட்டப்பட்ட டிஃப்ரென்ஸை ஒரு பரப்பாக எடுத்துக்கிட்டோம்னா ஏ ஸ்கொயர் 36னா ஏவோட வேல்யூ எவ்வளோ 6ன்னு கிடைக்குது. ஆனால் அதோட சுற்றளவு தானே கேட்குறாங்க. சுற்றளவுனா 4a. அதுதானே நல்லா கொஸ்டின் படிங்க. 3வது சதுரத்தின் சுற்றளவை கண்டுபிடி. அப்போ 4 × 6 4 6 24 ஆன்சர் எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு தடகள வீரர் மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் ஓகேவா 50 மீட்டர் ஆரம் கொண்ட ஒரு வட்டப்பாதையில் ஓடுகிறார் எனில் 20 சுற்றுகளை முடிக்க அவர் எடுத்துக்கொள்ளும் நேரம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. முதல்ல இங்கே பாருங்கள் என்ன ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, கிலோமீட்டர் பர் ஹவர்னு கொடுத்துருக்காங்க. கீழே ஆப்ஷன் எல்லாமே நிமிடம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த 12 கிலோமீட்டர் பர் ஹவர் அதானே இதை நான் மீட்டராக மாற்ற போகிறேன்னா மேலே என்ன பண்ணுறோம் 1000 மல்டிப்ளை பண்ணணும், கீழே 60ஆல் டிவைட் பண்ணணும். ஏன் மேலே மல்டிப்ளை பண்ணுறேன்னா மீட்டராக மாற்றுறேன், கீழே ஏன் மாற்றுறேன்னா நிமிடமாக மாற்றுறேன். ஓகேவா. இதுதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது மீட்டர் பர் ஹவரில் இது ஸ்பீடு நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு வட்டத்தோட சுற்றளவு தானே இங்கே. ஏன்னா வட்டத்தோட சுற்றளவு என்ன 2πr 2 × 22/7 × ஆரத்தோடைய வேல்யூ என்ன 50 மீட்டர் ஆரமா. ஸோ 50 மீட்டர் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா. இது எத்தனை சுற்றுகள் சுற்றுது 20 சுற்றுகளா. அப்போ நான் என்ன பண்ணுறேன் இதையும் 20ஆல் பெருகிட்டேன். அவ்வளோதாங்க. நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டால் நேரம் கேட்குறாங்க டி. அப்போது நம்மளுக்கு ஒன்று தெரியும் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு சரிங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் டைம் தானே வேணும். டைம்னா என்ன நமக்கு தெரியும் டிஸ்டன்ஸு டிவைட் பை ஸ்பீடு அதானே. இங்கே அவ்வளோதாங்க. இதில் போட்டு சிம்பிளை பண்ணிவிட்டா ஆன்சருங்க. இங்கே பாருங்கள் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 × 22 × 50 × 20 டிவைட் கீழே 7 இருக்கா 7 இன்ட்டு ஸ்பீடோட வேல்யூ என்ன 12 × 1000. இங்கே பாருங்கள் 12 × 1000. இங்கே 60 கீழே இருக்கா. அந்த 60 என்ன பண்ணிடணும் மேலே எடுத்து போட்டுக்கணுங்க. அவ்வளோதாங்க. சுருக்கிட்டா முடிஞ்சு போச்சு சார் ஆன்சர். இங்கே பாருங்கள் எப்படி சுருக்கலாம் 1 0 2 0 3 0 எங்கே இருக்குது 1 0 2 0 3 0 அதானே. அடுத்து பாருங்க 1 2 2 6 2 12 3 2 6 11 2 22. அடுத்து 1 3 3 2 3 6. சரி நம்மகிட்ட மீதி என்னென்ன இருக்குது பாருங்கள். மேலே 11 இருக்குது, 5 இருக்குது, ஒரு 2 இருக்குது, இன்னும் 2 இருக்குது. டிவைட் கீழே என்ன இருக்குது 7 மட்டும் இருக்குங்க. ஸோ இதை மொத்தத்தையும் பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 33 1/7. இது மொத்தம் பெருக்குங்க. பெருக்கிட்டு நம்ம சிம்பிளை 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் கிடச்சிரும். எங்கே 33 1/7 நிமிடங்கள் சரியான ஆன்சர். ஓகேவா. பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த கேள்வி நல்லா கவனிங்க. டைஸில் எவ்வளோ கணக்கு இருக்குது, ஆனால் படமே கொடுக்காம டைஸில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரு கனசதுரத்தின் பக்கங்கள் 6 வெவ்வேறு வண்ணங்களை கொண்டவை. மஞ்சள் நிறமானது வெள்ளை நிறத்திற்கு எதிர்ப்புறமாக இருக்குதுன்னு சொல்லிட்டான். 1 இடம் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நீலமானது சிவப்பு மற்றும் பச்சைக்கு இடையில இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஒரு பக்கம் கருப்பு அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீல நிறத்துக்கு எதிரான பக்கம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குங்க. இது மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா ஒரு இந்த பகடையில் படம் போடுவோம் இல்லையா அது மாதிரி ஒரு படத்தை ஒன்று போட்டுக்குங்க. 1 2 3 ஓகேவா. இங்கே பாருங்கள் இதை ஒன்று சைடில் எங்கே ஒன்றா போட்டுக்குங்க. இப்போ சொல்லுங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த லைனாக வருது இல்லையா அந்த லைனாக வரது எதுக்கு இடையில எதுக்குதுனோ அதை போட்டுக்கணும். எதுக்கு இடையில மஞ்சள் நிறமானது வெள்ளை நிறத்துக்கு எதிரானது. அதுக்கப்புறம் நீலமானது சிவப்பு மற்றும் பச்சைக்கு இடையில இருக்குது. இங்கே பாருங்கள் இது நீலம் சிவப்பு மற்றும் பச்சைக்கு இடையில இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மேலே என்ன சொல்கிறாங்க மஞ்சள் வெள்ளை நிறத்துக்கு எதிரானது அப்படின்னா இந்த இடத்துல மஞ்சள் வெள்ளையெல்லாம் போட முடியாது. ஏன்னா எதிரை இதை மடிக்கும்போது இதை வந்துடும். அப்போ இங்கே போடணும் மஞ்சள் வெள்ளை நிறத்துக்கு எதிர்பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே என்ன வரும் ஒரு பக்கம் கருப்புன்னு சொல்கிறாங்களா கருப்பு இங்கே போட்டுட்டு அவ்வளோதான் சார். இதை வச்சுட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். எப்படி இங்கே பாருங்கள் இதுக்கு எதிர்பக்கம் இது பாருங்கள் சிவப்பு பச்சைக்கு அதுதானே. சிவப்பு பச்சை, நீலத்துக்கு கருப்பு, அடுத்து மஞ்சள் வெள்ளை அவ்வளோதாங்க. ஸோ நீல நிறத்துக்கு எதிர்பக்கம் கேட்குறாங்க. நீலம் எதுக்கு கருப்புக்கு எதிர்பக்கமாக அமையும். முடிஞ்சு போச்சுங்க. ஸோ நம்ம இது மாதிரி படம் போட்டோம்னா ஈஸியாக ஆன்சர் கிடச்சி போது பார்த்துக்குங்க. ஓகேவா. அடுத்தது இது நல்லா கவனிங்க. 190வது கேள்வி 12 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு கோலத்திலிருந்து 1 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட ஈயப்பந்துகளை செய்தால் எத்தனை கிடைக்கும். இப்போ எண்ணிக்கை நம்மளுக்கு வேணும்னா பெரிய கனளவு டிவைட் பை சிறிய கனளவு. பெரிய கனளவும் கோலம் தான், சிறிய கனளவும் கோலம் தான். அப்போ என்ன பண்ணுங்க 4/3 மேலே கேன்சல் ஆகிடும். இங்கே பாருங்கள் 4/3 πr³ டிவைட் 4/3
πr³ 4/3 4/3 கேன்சல் ஆகிடுச்சு. இந்த ஆறுன்றது பெரிய குண்டு, R2ன்றது சின்ன குண்டு. அதானே ரெண்டுமே விட்டத்தில் இருந்தாங்கன்னா நீ ஆரமாக மாற்ற தேவையில்ல, ஏன்னா கேன்சல் ஆகிடும். இல்லை ஆரமாக மாற்றி போட்டாலும் அதே தான் வரும். நான் என்ன பண்ணுறேன், ரெண்டுமே விட்டதால இது 12 இது 12 இது 12 கீழே என்ன வரும் 1 × 1 × 1 முடிஞ்சு போச்சு. என்ன சார் நீங்கள் ஆரமாக மாற்றலை அப்படின்னா இதுவும் விட்டம் தான் இதுவும் விட்டம் தான். ஸோ ரெண்டுமே விட்டதால நமக்கு என்ன அப்படியே கேன்சல் ஆகிடும், அப்படியே போகலாம். நீங்கள் ஆரத்தில் மாற்றி போட்டால் அப்போ கீழே 1 1 1 எல்லாமே இருந்ததுன்னா அப்போ 12³ போட்டோம்னா நம்மளுக்கு டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிரும் சார். என்ன 1000 இங்கே பாருங்கள் 1728 ஆன்சர் எங்கே இருக்குது? இங்கே பாருங்கள் கிளாஸில் 2ன்னு முடியுதா, 2ன்னு முடியுது 8ன்னு தானே முடியும். இங்கே பாருங்கள் இதோ இருக்குது பாருங்கள் 1728 சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏரியா அண்ட் வால்யூமில் ஒரு மண்டபம் 16 மீட்டர் 12 மீட்டர் அகலம் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது எவ்வளோனா 16, இது எவ்வளோனா 12. இது 3 மீட்டர் அகலம் உள்ள ஒரு தாழ்வாரம். இப்போ பாருங்கள் இது 16 இது 12. இப்போ இது 3 மீட்டர் அகலத்தில் ஒரு தாழ்வாரம் அமைக்கிறாங்க. இது எவ்வளோ? இதுவும் 3 இதுவும் 3 இதுவும் 3 3 மீட்டர் சுற்றி. இப்போது அந்த தாழ்வாரத்தோட பரப்பு என்ன, இந்த பாதையோட பரப்புன்னு சொல்லுவோம் பாரு, அதே கான்செப்ட் தான் இது. அப்போ பெரிய பரப்பு மைனஸ் சின்ன பரப்பு. பெரிய பரப்புன்னா என்ன, இதோட நீள அகலம் வேணும் இல்லையா? அப்போது உள்ள 16னா 16, இது ஒரு 3, இந்த பக்கம் ஒரு 3 3 3 6, டோட்டலாக எவ்வளோ 22. இப்போ அகலம் எவ்வளோன்னா எவ்வளோ வருது 12ஆ 12, இது ஒரு 3 இது ஒரு 3 ஒரு 6 எவ்வளோ 18. அப்போ பெரிய செவ்வகம் வந்து 22க்கு 18, சின்ன செவ்வகத்துக்கு 16 22. அவ்வளோதான் சார். இதை பேருக்குன்னா முடிச்சு போச்சுங்க. இங்கே பாருங்கள் 22 × 18 மைனஸ் இங்கே என்ன இருக்குது 16 × 12. அவ்வளோதான் சார். இதை பெருக்கி சுருக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? இதை பெருக்குன்னா என்ன வரும் 396ன்னு வரும், இது 192ன்னு வரும். இது ரெண்டுத்தையும் கழிச்சிங்கன்னா 204ன்னு ஆன்சர் கிடச்சிரும். எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்த 192வது கேள்வி. அடுத்த பாருங்க, 4 ஆண்டுகளுக்கு 20% என்ற வட்டியில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடு இதை கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி வரலாற்றில் சரி டிஃப்ரென்ஸ் வந்து 3 வருஷத்துக்கு ஒரு மாதிரி தான் நம்மளுக்கு ஃபார்முலாலாம் இருக்குது. ஆனால் இங்கே 4 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 வருஷத்துக்கு கொடுத்தா எப்படி போடணும், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் சார். ஸோ யாரும் போடக்கூடாதுன்னு கேட்குற கேள்வி. பட் இருந்தாலும் நம்ம போடலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 வருஷத்துக்கு கேட்டால் என்ன பண்ணுவோம், முதல்ல 2 வருஷத்துக்கு கேட்டால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் x + y + xy/100 அப்படின்னு போடுவோமா? அப்போ முதல்ல 20%, இந்த 20 போட்டால் என்ன வரும் 20 + 20 ப்ளஸ் மேலே 20 × 20 டிவைட் 100. 2 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சா? அப்போ 20 40 ஒரு 2 2 பெருங்க என்ன வரும் 44ன்னு வருதா? இது 2 வருஷத்துக்கு. இது அப்படியே முன்னாடி இதே ஃபார்முலாவில் போட்டோம்னா 4 வருஷத்துக்கு கிடச்சிரும். அப்போ என்ன வரும் 44 + 44 ப்ளஸ் மேலே என்ன வரும் 44 × 44 டிவைட் 100. ஓகேவா? இது என்ன ஒரு 88ன்னு மாறுமா? ஸோ இது மொத்தத்தை பெருகிட்டு ஒரு சாந்தலி புள்ளி வச்சா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 19.36ன்னு வரும். இதை மொத்தத்தை ஆட் பண்ணோம்னா 107.36. இதுதாங்க கூட்டு வட்டி, 4 வருஷத்துக்கு கூட்டு வட்டி ரேஷியோ. தனி வட்டி ரேஷியோ வந்தால் என்ன பண்ணுவோம், இது அப்படியே பெருகும். 4 ஒரு 20 பெருகுனா என்ன வரும், என்ன தான் தனி வட்டி. அப்போ 4 × 20 பெருகுனா என்ன வரும் 80ன்னு வரும். அப்போ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸாக இந்த 684. டிஃப்ரென்ஸ் என்ன 107.36லேருந்து ஒரு 80 கழிக்கிறோம். கழிச்சு என்ன வரும்னா 27.36ன்னு வரும் சார். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. பாருங்கள் 27.36% தான் எவ்வளோன்னா 684 × 100ன்னு போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், அசல் கிடச்சிரும். இது இங்கே பாருங்கள் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே 2 0 இருக்கா, அப்போ 2 0 மேலே சேர்த்துக்கிட்டா இந்த பாயிண்ட் ஓடிடும். ஓகேவா? இது எதால் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இல்லைனா இங்கே இப்போ தனியாக போகிறேன், இங்கே பெருக்கல் போட்டு 2 0 போடுறேன். இப்போ இந்த பாயிண்ட் ஓடிச்சு, அடுத்த ஸ்டெப்பில் போகிறேன் பாரு 684 இதை அழிச்சிடுறேன், ஏன்னா புள்ளி அடுத்த ஸ்டெப்பில் போகிறோம் இல்லையா, × 100 டிவைட் 27.36 × மேலே ஒரு 100. புரியுதாங்க? இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணணும்னா மேலே ஒரு 2 0 சேர்த்துட்டு அந்த பாயிண்ட் ஓடும், ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் டிஜிட்ஸ்லாம் ஈக்குவலாக இருக்கணுன்றதுக்காக. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். இது பாருங்கள் 2ஆல் 52 100, இது 2ஆல் போட்டால் என்ன வரும், இது பாருங்கள் 1 2 இங்கே பாருங்கள் 1 2. அடுத்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 2 6 மீதி 1 6 2 12
மீதி 1 8 2 16 அதானே. அடுத்தது இங்க பாருங்க. இது அப்படியே 2 மடங்கு இங்க வரும் பாருங்க. இது அப்படியே 2 மடங்கு வரும். அப்போ இது 1 மடங்கு. இது எத்தனை மடங்கு? இது 2 மடங்கு. அவ்வளோதான் சார். இங்க பாருங்க. இந்த இடத்துல இது 2 மடங்குன்னு வருதா? இந்த 2ஆல மறுபடியும் அடிச்சோம்னா, ஓ 2 2 25 2 50ன்னு வரும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ 25ன்னு வருது. மேல என்ன இருக்கு? 2 0 இருக்கா? 2 0. ஸோ 2500 ஆன்சருங்க. முடிஞ்சு போச்சுங்க. சார் எப்படி போட்டேன்னு தெரியுதா? இந்த கழிச்சும் பாருங்க 27.36 இந்த மடங்கு தான் 684 இன்டூ 100. இந்த சிம்ப்ளிஃபை பண்றது இந்த இடம் லாஸ்ட்டா சரியா என்னால எழுத முடியல. அதனால இத சிம்ப்ளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கங்க. 4 வருஷத்துக்கு இது மாரி கேட்டா எப்படி போடணுன்றத கத்துக்குங்க. அடுத்தது ஒருவர் 2 சமமான தொகைகளை நல்லா கவனிங்க. சமமான தொகைகளை 2 வங்கியில் முதலீடு செய்கிறார். ஒண்ணு 10% இன்னொன்னு 12%. ஆண்டு முடிவில் 1650 பெற்றார் எனில் ஒவ்வொரு வங்கியிலும் செய்த முதலீடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டு முடிவில் அப்போ ஒரு வருஷம் தான் பண்ணியிருக்காங்க. அப்போ 1 × 10 10 1 × 12 12 ரெண்டுத்தையும் கூட்டுங்க 22 அவ்வளோதான் சார். இந்த 22 மடங்கு தான் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1650 இன்ட்டு 100ன்னு போட்டால் டைரெக்டாக அசல் கிடச்சிரும். ஏன்னா தனி வட்டி இல்லையா? சிம்பிளாக முடிஞ்சிடும். இங்க பாருங்க. 2ஆல கேன்சல் பண்ணலாமா? 11 2 22 52 100 அதானே. ஓர் 11 11 ஓர் 11 11 மீதி 5 11 55 ஒரு 0 அப்போ 5 75 2 0 7500 ஆன்சர் எங்கே இருக்கு? சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது 194வது கேள்வி. இந்த கேள்வி நல்லா கவனிங்க. இதுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 கொஸ்டின் எடுத்து போடுறேன். இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சமத்தவணைகள் கூட்டு வட்டி இன்ஸ்டால்மெண்ட்ல கேட்டா எப்படி போடணும்? 2 வருஷத்துக்கு கேட்டா ஈஸியா போடலாம். ஆனா 3 வருஷத்துக்கு கேட்டா எப்படி போடணும்ன்றத நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். ஒரு 10 கேள்வி. அசல குடுத்துட்டு தனி வட்டி தவணை கேட்குற மாரியோ, தவணை குடுத்துட்டு அசல் என்னன்னு கேட்குற மாரியோ, இது மாரிலாம் வந்து தனியா போடலான்னு இருக்கேன். கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. 2 சம தவணைகளில் ஓகேவா? ஸோ 2 வருஷத்துல குடுக்கணும். இந்த அமௌண்ட் செலுத்தணும் அப்படின்னா, கூட்டு வட்டி வீதம் 20% எனில் ஒவ்வொரு தவணையுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறேன். 20%மா? ஸோ 120/100 அப்படின்னு போடுறோம். ஒரு 0 ஒரு 0 தானே. I2 10 R2 12. இங்க என்ன ரேஷியோ வரும்? 5 மடங்கு அசல் 6 மடங்கு மொத்த தொகை. இங்க 2 சமணத்தவணைனா 2த்தையும் ஸ்கொயர் பண்றோம். ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? இது 25 இது 36. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க 6ன்னு இருக்கு இல்லையா? மொத்த தொகை. இந்த 6 எடுத்துன்னு போயிட்டு இங்க பாருங்க. இந்த 6 எடுத்துன்னு போயிட்டு இங்க பாருங்க. இத அப்படியே ஆட் பண்ணுங்க. இங்க அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க. இந்த 6 இருக்கு இல்லையா? எந்த 6? இங்க மொத்த தொகை 6 இருக்கு. 6 எடுத்துன்னு போய் 2 இடத்துல பெருக்குறேன். இங்க இதோ இருக்கு பாருங்க. இந்த 6 எடுத்துன்னு போயிட்டு மேல இருக்கு இல்லையா? 6 5 30 அந்த 6 பெருக்குனா என்ன வரும்? 36 அதானே? இப்போ இது லெஃப்ட்ல மட்டும் கூட்டிக்கணும். கூட்டுனா என்ன வரும்? 55 ரைட்ல கூட்டக்கூடாது. இந்த கடைசியில வரத மட்டும் எடுத்துக்கணும். என்னது? 36 அவ்வளோதான் சார். புரியுதா? முதல்ல 5 6ன்னு எடுத்தோம். 2த்தையும் ஸ்கொயர் பண்ணோம். அடுத்து என்ன வரும்? இந்த 6 எடுத்துன்னு போயிட்டு மறுபடியும் 2த்துலயும் பெருக்கி போறேன். எந்த 6? இந்த 6 எடுத்துன்னு போயிட்டு இதுலயும் பெருக்குறேன், இதுலயும் பெருக்குறேன். பெருக்குனா 36 ஸோ 30 36ன்னு வருது. இப்போ 2த்தையும் ஆட் பண்ணணும். லெஃப்ட்ல மட்டும் ஆட் பண்ணா ரைட்ல லாஸ்ட்ல இருக்கிறத அப்படியே போட்டுக்கணும். அவ்வளோதாங்க. இந்த 55 மடங்கு தான் இந்த 1100 முடிஞ்சு போச்சுங்க. இங்க பாருங்க 55 மடங்கு தான் என்னன்னா 1100. அப்ப எத்தனை மடங்கு வேணும் இங்க? 36 மடங்கு நம்மளுக்கு வேணும். 36 மடங்கு. இங்க பாருங்க. I 11 55 ஓர் 11 11 ஒரு 0 ஓர் 5 5 25 100 அப்போ 2 36 72 ஒரு 0 720 ஆன்சர் எங்க இருக்கு? சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது ஒரு தேர்வுத்தாளை தீர்க்கும் மாணவர் 7வது கேள்வியை தொடக்கத்திலிருந்தே தவறவிட்டார். தவறவிட்ட கேள்வி முடிவிலிருந்து 19வது கேள்வி எனில் தேர்வுத்தாளில் எத்தனை கேள்விகள் இருந்தன? இது ரேங்க் மெத்தட்லங்க. ஓகேவா? ஸோ மேலேருந்து பார்த்தா 7வதுல இருக்கிறாரு. கீழேருந்து பார்த்தா 19ங்கிறாரு. ஓகேவா? அப்போ மொத்தம் எத்தனைன்னு கேட்டால் 2த்தையும் ஆட் பண்ணணும். 19 + ஒரு 7 எவ்வளோ? 26. அதுலேருந்து 1 கழிக்கணும். கழிச்சா என்ன ஒரு ஆன்சர்? 25. ஏன் 1 கழிக்கிறோன்னா, மேலேருந்து பார்த்தா 7 கீழேருந்து பார்த்தா 19 அந்த ஒரு கேள்வி டபுள் என்ட்ரி ஆகுது இல்லையா? அதனால தான் 1 கழிக்கிறேன். அப்போ ஆன்சர் என்ன? பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது ஸோ இதில் மாறுபட்டது எது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. இந்த நல்லா பார்த்தாலே தெரியும். 15 16னா இதை 1 பெருக்கி 1 கூட்டியிருக்காங்க. இதை பாருங்க 2 பெருக்கி 2 கூட்டியிருக்காங்க. இதை 3 பெருக்கி 3 கூட்டியிருக்காங்க. இது 4 பெருக்கி 4 கூட்டியிருக்காங்க.
இந்த 5 பெருக்கி 5 கூட்டுனா இந்த ஆன்சர் வராது. அப்போ தவறானது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் ஆன்சர். நீங்க செக் பண்ணலாமா? 424 5ஆல பெருக்குங்க. 424 5 நாலு 20 மீதி 2 5 2 10 10 2 12க்கு 2 மீதி 1 5 நாலு 20 20 21 பெருக்கி 5 கூட்டினா என்ன வரும்? 21 25ன்னு வரணுங்க. 24ன்னு குடுத்துட்டோம். அப்ப ஆன்சர் என்ன? டி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த ஏபிசிடிக்கு வேல்யூ அப்படியே குடுத்துட்டாங்க. ஏவோட வேல்யூ 0, பியோட வேல்யூ 1, 2, 3, 4, 5, 6 அதானே 7, 8, 9ன்னு குடுத்துட்டாங்க. எடுத்துக்காட்டாக பிஏ என்பது 10ன்னு சொல்றாங்க. பிஏ என்னென்ன? 1, 0 அப்படியே பக்கத்திலே போட்டுக்கணும்னு சொல்றாங்க. அப்ப பிஹெச் முதல்ல போட்டுக்கலாமா? பியோட வேல்யூ என்ன? 1, ஹெச்சோட வேல்யூ என்னன்னா 7 இன்ட்டு ஜியோட வேல்யூ என்ன பாருங்க 6 டிவைட் டியோட வேல்யூ 3 மைனஸ் சிஏவோட வேல்யூ சியோட வேல்யூ 2 ஏவோட வேல்யூ 0 அவ்வளோதாங்க. முதல்ல போட் மாஸ் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதானே பிராக்கெட் ஆஃப் டிவைட் முதல்ல டிவைட் பண்ணணும். அப்போ 6 3ஆல் டிவைட் பண்ணனா ஒரு 2ன்னு வருமா? 17 இன்ட்டு 2 மைனஸ் 20 17 2 34 34 மைனஸ் 20 அப்போ ஆன்சர் என்ன? 14 தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது? டி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 198வது கேள்வி. இந்த எண் தொடரை முடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது மாதிரி கேட்டாங்கன்னா முதல்ல இங்கே ப்ரைம் நம்பர் இருக்கா ஸ்கொயர் நம்பர் கியூப் எதுவுமே இல்லைன்னா டிஃப்ரென்ஸ் மேலே போடணும். இது டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா 15. இது எவ்வளோ? 6. நெக்ஸ்ட் இது தனியாக முடிச்சுட்டு ஏன்னா இது அப்படியே அதிகமாகுது இல்லையா? அதனால இதுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ பாருங்க 15. அடுத்து ப்ளஸ் ஒரு 6 புரியுதா? 15 6 15 6ன்னு போகுது. ஓகேவா? அப்போ இது கூட 237 கூட ஒரு 6 கூட்டினா 7000 13க்கு 3 மீதி 1 4 243 ஆன்சர் எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 199வது கேள்வி. இங்கே பாருங்கள் எக்ஸு தனது சகோதரி ஒய்யை விட 2 மடங்கு வயது மூத்தவர். எக்ஸு ஒய் 2 மடங்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க எக்ஸு. அப்போ இது 2:1 பாருங்கள் எக்ஸு தனது சகோதரி ஒய்யை விட 2 வயது மூத்தவர். 3 ஆண்டுகளுக்கு முன்பு 3ன்னு போடுறேன். எத்தனை மடங்கு? எக்ஸு ஒய்யோட 3 வயது மூத்தவர். அப்போ 3:1ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ரேஷியோ 2க்கு 3க்கு டிஃப்ரென்ஸ் 1 வருது. இங்கே 0ன்னு வருது. அப்போ ரேஷியோ வராமல் சமமாக மாற்றணும்னா இந்த 3க்கு 2க்கு 1க்கு டிஃப்ரென்ஸ் என்ன? 2 அந்த 2க்கு மேலே பிறகுங்க 2 2 4 ஓ 2 2 இது 2க்கு டிஃப்ரென்ஸ் என்ன? 1 அந்த 1 எத்துமே கீழே பிறகுங்க 1 3 3 1 1 இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்க 1 மடங்கு தான் எவ்வளோன்னா 3 அந்த 3 எத்துமே மேலே பெருக்கிடுங்க. இதில் பெருக்கக்கூடாதுங்க. இதில் தான் பெருக்கணும். அப்போது 4 இன்ட்டு 3 எவ்வளோன்னா 12 2 இன்ட்டு 3 எவ்வளோன்னா 6 எங்கே அது இதில் பெருக்குறங்க. இந்த 3 எடுத்துன்னு போயிட்டு இந்த 3 எங்கே ஒருத்தர் அந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு 3 ஆண்டுகளுக்கு பின்புன்னு சொல்கிறான் பாரு அது இது எத்துமே ரெண்டுத்துலையும் பெருக்கிட்டேன். அப்போ 12 6 இதில் யார் கேட்குறாங்க? எக்ஸுக்கு 12 ஒய்க்கு 6 அப்படின்னு தானே வருது. எங்க பாருங்க எக்ஸுக்கு 12 ஒய்க்கு 6 இது எக்ஸு இது ஒய். என்ன கேள்வி கேட்குறாங்க? ஒய்க்கு இப்போத வயது என்னென்னா வெறும் 6 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது லாஸ்ட்டு கேள்வி. திசை கணக்கில் கேட்குறான் பாருங்க கோணத்தை வச்சு. எக்ஸ் என்பவர் கிழக்கு நோக்கி முதல்ல இது படம் வரைஞ்சிக்கோங்க. இது கிழக்கு இது மேற்கு இது வடக்கு இது தெற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிழக்கு நோக்கி பாருன்னா ஒரு 1/2 மார்க் போட்டேன். அடுத்தது முதலில் கடிகார திசையில் எவ்வளோன்னா 150 மீண்டும் கடிகார திசையில் 145 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க 5 9 295 ஓகேவா? கடிகார திசை அப்படின்னா என்னென்னா கிளாக் வைஸில் போகணும். ஓகேவா? ஆன்டி கடிகார திசைனா இப்படி வரணும். புரியுதா? அப்போ இங்கேருந்து 295 வரணும்னா இங்கேருந்து இப்படி போயிட்டே இருக்குது. இது 90 இது 180 இது 270 இங்கே வந்தால் 360 மாறிடும். அப்போ இதுக்கு இடையில தான் இங்கே தானே இருக்குது. அப்போ இது என்ன திசை? வடகிழக்கு. அப்போ டி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ.